परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। மூணு நாளா சென்னையில விடாம மியூசிக் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவன் எப்படி சார் பாண்டிச்சேரியில இருப்பான்? ஆமால. அப்ப இந்த 3 நாள் பாண்டியில ஒரு ஜார்ஜ் இருந்தானா? பாண்டியில ஒரு சார்ஜ் தான் இருந்தான்னு இல்ல சார், பாண்டியில ஒரே ஒரு சார்ஜ் மட்டும் தான் இருந்தான். சென்னையில ரகுராம மட்டும் தான் இருக்கான். இம்பாசிபிள். இந்த மாதிரி ஏதாவது இங்கிலீஷ்ல சொல்லுவீங்கன்னா கையோட போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கிறேன். பெருமாள், நீ உண்மையதான் சொல்றியா? சார், என்ன போலீஸ் அடிச்சு லாடம் கட்டுறப்ப மட்டும்தான் அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் உண்மைன்னு சொல்லுவேன். மற்றபடி இந்த மாதிரி எல்லாம் நார்மலா இருக்கிறப்போ எனக்கு தெரிஞ்ச உண்மையை தான் சொல்லுவேன். இந்தா மச்ச பெருமாள், என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல ஒருத்தன் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி அவன் கண்ணை பார்த்து உண்மையா பொய்யான்றதை கண்டுபிடிச்சிருவேன். சரி சார், இப்ப என் கண்ணை பார்த்து சொல்லுங்க, நான் சொல்றது பொய்யா உண்மையான்னு. ஏய், என்ன நக்கல் பண்றியா? சார், நான் ஏன் சார் உங்களை போய் நக்கல் பண்ண போறேன்? இல்ல, அந்த ஜார்ஜ் உன்னை எதையோ வச்சு மிரட்டி இருக்கான். அதனாலதான்
நீ பொய்ய உண்மைன்னு சொல்ற. சார், நான் சொல்றதை நீங்க நம்பல இல்ல? அப்போ ஒன்று செய்யுங்க. ஜார்ஜ் எதையோ வச்சு என்ன மிரட்டுறான்னு சொல்றீங்கல்ல? ஆமா. அதை என்னன்னு முதல்ல கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் தான் ரகுராமனா இல்ல ரகுராமன் தான் சார்ஜா, அதுவும் இல்லைன்னா சார்ஜ் வேறையா ரகுராமன் வேறையான்னு தெளிவா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். நான் வர்றேன் சார். பச்சை பெருமாள் இல்ல சார், என் கூட சேர்ந்து நீங்க மாட்டினதுக்கு சஸ்பெண்ட் மட்டும்தான். ஆனா இப்போ நான் உங்க கூட சேர்ந்து உங்க டிபார்ட்மெண்ட்ல சிக்குனேன்னு வச்சுக்கோங்க, நீங்க டிஸ்மிஸ் ஆயிடுவீங்க. 20 வருஷம் நான் உள்ள இருக்கணும் சார். இதெல்லாம் எனக்கு தேவையா சார்? இத பாருங்க, நீங்க நேரா போய் உங்க மாமூல் வேலையை பாருங்க சார். நான் வர்றேன் சார். பச்சை பெருமாள், என் மாமூல் வேலையை நான் பார்க்குறேன். சொன்ன மாதிரி சார்ஜ் மாதிரி முல்லை மரங்களை பிடிக்கிறதா என்னுடைய மாமூல் வேலை. குட் மார்னிங். வா தேவி, உட்காரு. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஓ, உட்பி ரகு எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, நல்லதா இருக்காரு. நான் தான் ஒரே குழப்பமா இருக்கேன். ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல, நீ கன்ஃபியூஸா இருந்தாதான் என்ன பார்க்க வருவ. சரி, உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. என் பிரச்சனைய எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. இங்க பாரு தேவி, மனசுங்கிறது ஒரு அழகான அமைதியான குளம் மாதிரி. அதுல ஒரு சின்ன சந்தேக கல் விழுந்தா கூட கலங்கிடும். ஐ மீன் சலனப்பட்டுரும். நம்ம நிம்மதியும் சந்தோஷமும் நமக்குள்ளதான் இருக்கு. அதை விட்டுட்டு வெளியில தேடினா கிடைக்காது. உங்க அளவுக்கு அனுபவமும் அறிவு எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா எது சரி எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கு. அங்கதான் தேவி பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? உங்க அளவுக்கு அனுபவமும் அறிவு எனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா எது சரி எது உண்மைன்னு புரிஞ்சுக்கிற பக்குவம் இருக்கு. அங்கதான் தேவி பிரச்சனையே ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? உனக்கு சரின்னு படுறது எனக்கு தப்பா இருக்கும், எனக்கு சரின்னு படுறது உனக்கு தப்பா இருக்கும். மேடம், நம்ம 2 பேரையும் விடுங்க. ஆனா பொதுவான சரி தப்புன்னு இருக்கு இல்லையா? நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத, அது உன்னால முடியாது. நேரா விஷயத்துக்கு வா. ரகு விஷயம்தான். மறுபடியும் வேதாள முருங்கை மரம் ஏறிடுச்சா? ஏன் தேவி, ஏன் அழற? உன் பிரச்சனை என்னன்னு சொல்ல. ஒரு பிரச்சனை வரும்போது கோவப்பட்டாலோ இல்ல சோகப்பட்டாலோ நம்மளால நிச்சயமா அந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. ரகு மேல எனக்கு இருக்கிற சந்தேகம் உண்மைதான். ஒருவேளை என் சந்தேகம் உண்மையா இருந்தா அவங்க அக்கா மாதவி நிலைமை நினைச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தேவி, முதல்ல உனக்குள்ள ஒரு முடிவுக்கு வா. யார் என்ன சொன்னாலும் உன் மனசுதான் உன்னை சமாதானப்படுத்த முடியும். நான் மத்தவங்களை ஏமாத்தலாம், ஆனா என்னைய நானே ஏமாத்திக்க முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா டெஸ்ட்லயும் ரகுராமனா ஜெயிச்சிடலாம். என்கிட்ட அவன் தோத்துக்கிட்டு தான் இருக்கான். எப்படி? அது என்னால சொல்ல முடியாது. அமைதியா நடுக்கடலுக்கு கீழே எத்தனையோ இடிமலைகள் வெடிக்க தயாரா உள்ளுக்குள்ள குமரிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரிதான் என் மனசுக்குள்ளேயும் எத்தனையோ உண்மைகள் உறங்கிக்கிட்டு இருக்கு. தேவி, மனசுல பாரம் இருந்தா அதை யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கணும். இல்லனா பாரம் தாங்காம மனசு உடைஞ்சு போயிடும். உன் மனசுல இருக்கிற பாரத்தை என்கிட்ட இறக்கி வை.
நான் ஒரு சுமை தாங்கி மாதிரி. இல்லைங்க, என்னால சில விஷயங்களை என் அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாது. பழைய ரகுதான்னு நானும் பழைய இடங்களை நம்பியிருக்கேன். ஆனா எனக்கும் என் ரகுக்கும் இருந்த இன்டிமெசி அதை எந்த சந்தர்ப்பத்திலையும் இந்த நடிகன் ரகுராமனால சொல்ல முடியாது. என்னது, என்கிட்டயாவது சொல்லலாம்ல? சாரி, என்ன மன்னிச்சிடுங்க. எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த உண்மைகளை என்னால சொல்ல முடியாது. அது தெரியாத வரைக்கும் என்ன தவிர எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் மனவிட்டு பேசலான்னு வந்த, ஆனா என்னால முடியல. அப்போ உன் பிரச்சனையோட ஏன், ஐ மீன் கிளைமேக்ஸ்? எல்லா பாதைக்கும் ஒரு முடிவு இருக்கும், எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதில் இருக்கும். அந்த வகையில ஆரம்பிச்சு வச்ச ஆண்டவனுக்கே அதை முடிச்சு வைக்க தெரியும். அதை நான் நம்புறேன். இந்த கேம்ல தேவியோட வாழ்க்கை வீணா போயிடுமோ? விடக்கூடாது. பாவம், ஏதோ ஒரு ரகசியத்தை சொல்ல முடியாம மறைக்கிறா. அதையும் நாம தான் சால்வ் பண்ணணும். வாங்க ஆனந்த் சார். என்ன சார் இப்படி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை சார், நீங்கள் இங்கே இருக்கீங்க. இந்த சென்னை, பாண்டி, திருப்புவனை இதெல்லாம் எங்கே இருக்குன்னு தேடுறேன். என்ன ஆனந்த் சார் அப்படி பாக்குறீங்க? ஒன்றும் இல்லை, இப்படி வாய் விட்டு சந்தோஷமா சிரிக்கிற ஜார்ஜை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அதான். சரி, அதெல்லாம் விடுங்க. அப்பாவும் அம்மாவும் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அப்பாவுக்கு தான் கொஞ்சம் உடம்பு சரி. ஏன், என்னாச்சு? சீரியஸ் தான், ஆனால் பதட்டப்படுற அளவுக்கு இல்லை. புரியல, என்ன சொல்றீங்க? அந்த மச்சப்பெருமாள் ஆட்கள் அடிச்சதுல அப்பாவுக்கு கொஞ்சம் தலையில கான்ஃபியூஷன். கான்ஃபியூஷன்னா? ரத்தக்கட்டு ஒத்தடம் கொடுத்தா சரியாயிரும்னு கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுட்டாரு. அதனால இப்போ அது வீங்கிருச்சு. சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அடுத்த வாரம் அட்மிட் ஆகுறாரு. என்ன ஆனந்த் சார், இது ஏன் முன்கூட்டியே என்கிட்ட சொல்ல? இல்லை, அப்பா தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் சொல்றது நீங்க ஏன் கேக்குறீங்க? ஜார்ஜ், என்ன என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஏன் அப்படி கேக்குறீங்க? உண்மையாகவே சீரியஸாக இருந்திருந்தா அந்த ஆண்டவனே வந்து தடுத்திருந்தாலும் அதை கேட்டிருக்க மாட்டேன், உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். இல்ல, அப்படி இல்ல ஆனந்த் சார். அப்பா வயசானவர், அதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நீங்க ப்ளீஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கவலைப்படாதீங்க ஜார்ஜ், ஜனங்களை காப்பாற்றுற கடவுளை பக்தர்கள் தான் பாதுகாக்கிறாங்க. நாங்கள்லாம் கடவுள் இல்லைனாலும் நல்ல பக்தர்கள், எங்கள் கடவுளை கைவிட்ட மாட்டோம். சரி சரி விடுங்க சார். நீங்க அப்பாவையும் அம்மாவையும் நல்லா பார்த்துப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையில நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக என்னை போய் கடவுள் எல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு என்ன 4 கை, தலையில கிரீடம், சங்க சக்கரத்தோட நிக்கிறேனா? இல்ல ஏசு மாதிரி சிலுவையில தொங்குறேனா? அப்புறம் நீங்கள் சென்னையில் இருக்கிறப்போ அப்பா கண்ணில் படாமல் இருந்துக்குங்க. ஏன்? இல்லை, நீங்கள் தான் அப்பா எப்போ கேட்டாலும் பாம்பேல இருக்கிறதா சொல்ல சொன்னீங்க. அதான். சரி, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அப்புறம் அந்த மச்ச பெருமாள் இருக்கானே, கொஞ்ச நாளாவே அவன் நடமாட்டத்தை இங்கே காணுமே. அவன் சென்னையில இருந்தா இங்க எப்படி நடமாட்டம் இருக்கும்? என்ன சொல்றீங்க? அவன் பெருமாள் இல்லையா, அதான் புது அவதாரம் எடுத்திருக்காரு. என்ன அவதாரம்? ப்ரொடியூசர் மச்ச பெருமாள். எல்லாம் அந்த ஜெயிலர் டேவிடோட டிராமா சார். மச்ச பெருமாளை ஏவி விட்டு என்ன நோட்டம் பார்க்கறாரு. பட் நான் யாரு?
குண்டு யார் வச்சாலும் அதுக்கு திரிய பத்த வைக்கிறவன். என்கிட்ட நடக்குமா? எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துங்க ஜார்ஜ். கவலைப்படாதீங்க ஆனந்த் சார். சிங்கிள் லைன்ல கரண்ட் பாயாது. அதுக்கும் நெகட்டிவ் பாசிட்டிவ்னு 2 லைன் வேணும். மச்ச பெருமாள் நெகட்டிவ் லைன் போட்டுட்டான். நான் பாசிட்டிவ் லைன் எப்போ போடணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் லைன் போடுறப்போ கரண்ட் 2 பக்கமும் பாஸ் ஆகும். பட் ஷாக் மட்டும் மச்ச பெருமாளுக்கு மட்டும்தான் அடிக்கும். ஷாக் அடிக்கிறதுக்கு பதிலா ஃபியூஸ் போயிடுச்சுன்னா? ஆனந்த் சார், நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். ஃபியூஸை புடுங்கி லைனை கட் பண்ண ஏற்பாடு செய்யுங்க. புரியலையே. மச்ச பெருமாளை தூக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி ஜார்ஜ், நான் உடனே கீழே கரைக்கு ஃபோன் பண்ணிடுறேன். வேணாம், கீழே கரை வேணாம். ஏன்? ஆனந்த் சார், கீழே கரை கனெக்ஷன் அவங்க கண்டுபிடிச்சா போலீஸ் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோட கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்? ஆனந்த் சார், கீழே கரை கனெக்ஷன் அவங்க கண்டுபிடிச்சா போலீஸ் இந்த ஜார்ஜ் பெர்னாண்டோட கனெக்ஷனை கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால லோக்கல் ஆட்களை ஏற்பாடு பண்ணுங்க. ஏன்னு கேட்கலாமா? மச்ச பெருமாளுக்கு எதிரிங்க எங்க அதிகம்? இங்க பாண்டி லோக்கல்ல தான். அதனால தான் சொல்றேன், அடிச்சது நம்மளா இருந்தாலும் வேற எதிரிங்க யாராவது செஞ்சிருப்பாங்களோன்னு போலீஸ் கன்ஃபியூஸ் ஆகும். அதுக்கு தான். பிரில்லியன்ட் ஜார்ஜ். ஓகே, டபுள் ஓகே. டேய், என்னடா சொல்றான் அண்ணா? என்னன்னு கேட்டீங்களா நீங்க? பாவாத்து பாஷா பாயோட கலெக்ஷன் இது எவ்வளோ? 20 லட்சம்ண்ணே. சும்மா கொடுத்துருக்க மாட்டானே, ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பானே. இல்லாம? ஆமா, நீங்க சொல்ல சொன்னதை அப்படியே சொன்ன, அடங்கிட்டான். ஆமா, நீ என்ன சொன்ன? இனிமே பாண்டி சுத்து வட்டாரத்துக்கு ஒரே ஒரு தாதா தான், அது மச்ச பெருமாள் தான், ஜார்ஜ் இல்ல. பாத்தியா? இதை ஏத்துக்கிட்டா உடனே 20 லட்ச ரூபா கொடு, இல்லைனா உன்னை வந்து அடிச்சு போட்டுட்டு அண்ணன் 50 லட்ச ரூபா எடுத்துட்டு போவாருன்னு சொன்னேன். சபாஷ்டா, சபாஷ். என்னண்ணே? டே, எவனோ நம்மள போட்டோ எடுத்த மாதிரி இருந்ததுல? பிரம்மையா இருக்குண்ணே, இது உங்க கோட்டைண்ணே. அதுவும் சார்ஜ் இல்லாதப்ப எவனை? டேய், சார்ஜ் பேர சொல்லாதடா. என்ன பயமா இருக்குடா? இப்பதான் அவன் சார்ஜ் இல்லைன்றதுனால பழையபடி தொழில ஆரம்பிச்சிருக்கேன். டேய், இது பிரம்மல்லடா. இவன உண்மையிலேயே போட்டோ எடுக்கிறான். போங்கடா, போய் தேடுங்கடா, போங்க. டேய், அங்க பாரு. பாத்தியா? டேய், நீ அங்க பாரு. எவனோ ஒருத்த போட்டோ எடுத்திருக்கான். அவனை மட்டும் நேர்ல பார்த்தேன். ஆள் கிடைச்சானே இல்லையா? இல்லனே. என்ன மச்ச பெருமாள், ஜார்ஜ் இல்லைங்கிற தைரியத்தில் மறுபடியும் உன் வேலையை ஆரம்பிச்ச போல இருக்கு. இந்த பாரு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு? ஏன் நடவடிக்கை எல்லாம் எதுக்கு போட்டோ எடுக்கிற? போட்டோ இல்லம்மா, வீடியோ வித் சவுண்ட். புரியல? இப்போ நீ பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் படத்தோட ரெக்கார்ட் பண்ணிட்ட. எதுக்கு? எனக்கும் உங்க சாருக்கும் இருந்த ஒட்டு உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ எதுக்கு இங்க வந்த? சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன்னையும் உன் வேலையையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மியூசிக் டைரக்டர் ரகுராமனுக்கு போட்டு காட்டலான்னு எடுத்தேன். எதுக்கு? எதுக்கு அவன்கிட்டலாம் காட்டணும்? எதுக்கு காட்ட போற? மச்ச பெருமாள், இந்த வீடியோவை போலீஸில் காட்டாதன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கு. ஜார்ஜ் கிட்ட காட்டாதன்னாலும் அதில் ஒரு தர்மம் இருக்கு. ஆனால் ரகுராமன்கிட்ட காட்டாதன்னா உனக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை. ரகுராம ஜார்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டேன்.
அப்புறம் ஏன் பயப்படுற நீ? அது அது வந்து அது வந்து மச்ச பெருமாள், நீ ஒரு ரவுடி, பட் நான் ஒரு போலீஸ். ஒரு ரவுடியை பிடிக்க 10 போலீஸ்காரன் வருவான். நீ தப்பிக்கவே முடியாது. சொல்லு, சென்னையில் ரகுராமன் நடிக்கிறது ஜார்ஜ் தானே? இல்ல இல்ல, அது ரகுராமன் தான். சார்ஜ் இல்லவே இல்ல. சரி விடு, நீ சொல்ல வேணாம். இந்த வீடியோவை நான் ஜார்ஜ் கிட்ட, சாரி ரகுராமன்ட்ட காட்டி அவர் ரியாக்ஷனை பார்த்து நானே தெரிஞ்சுக்கிறேன். யோ ராஜேஷ், என்ன போட்டு ஏன் இப்படி தொல்லை பண்றீங்க? என் பொழப்ப கொஞ்சம் பார்க்க விடுங்கய்யா. யோ மச்ச பெருமாள், கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி சென்னையில் இருக்கிறது ரகுராமன் இல்லை ஜார்ஜ் தான் சொல்லிக்கிட்டு இருந்த நீ திடீர்னு ஒரே நாளில் பல்ட்டி அடிச்சு அது ரகுராமன் தான் ஜார்ஜ் இல்லைன்னு சொன்னப்பவே எனக்கு ஒரு பொறி தட்டுச்சு. இதில் ஏதோ மர்மம் இருக்குன்னு. உண்மையை சொல்லு, ஏன் அங்கே இருக்கிறது ரகுராமன் தான் போய் சொன்னேன்? யோ என்னையா இது? பிரைவேட் பேங்க்ல லோன் வாங்கினவன் கதையாச்சியா என் கதை? எனக்கு எதுவும் தெரியாது, என்ன விட்டுரு. விட்டுறேன். இப்போ எடுத்த இந்த வீடியோ, இதுக்கு முன்னால நீயும் டேவிட் சாரும் ஜார்ஜை பிடிக்கிறதுக்காக சதி பண்ணீங்களே, அப்போ எடுத்த வீடியோ, அப்புறம் என் கூட நீ சென்னை வந்தது, ஒளிஞ்சிருந்தது, நீ ப்ரொடியூசராக கெட்ட போட்டது எல்லாத்தையும் வீடியோவாக வச்சுருக்கேன். அதை எல்லாத்தையும் ஜார்ஜு கிட்ட, சாரி ரகுராமன் கிட்ட போட்டு காமிச்சிட்டு ஒன்றை விட்டுறேன். யோ அப்படிலாம் செஞ்சிடாதயா. நான் இப்போ என்ன பண்ணணும் சொல்லு. நீ ஒன்றும் பண்ண வேணாம். மறுபடியும் ப்ரொடியூசர் மச்ச பெருமாளா போய் ரகுராமனை டார்ச்சர் பண்ணி அவனுக்குள்ளே இருக்கிற ஜார்ஜை வெளியே கொண்டு வரணும். அவ்வளவுதான். என்னது அவ்வளவுதானா? யோ இது சாதாரண விஷயம் இல்லையா? நீ பாட்டுக்கு சர்வ சாதாரணமா சொல்லிட்ட. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. யோ மறுபடியும் அந்த சார்ஜ் என் பொண்டாட்டி புள்ளையெல்லாம் கடத்திட்டா நான் என்னையா பண்ணுவேன்? ஓ இதான் நீ அங்கே இருக்கிறத ஜார்ஜ் இல்லை ரகுராமன் தானே பல்ட்டி அடிச்சதுக்கு காரணமா? ஆமாய்யா, என்ன விட்டுறியா? வேணாம், எனக்கு இந்த பொழப்பே வேணாம். உன்னை நாங்கள் நிம்மதியாக வாழ விடணும்னா அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. என்ன வழி? அங்கே இருக்கிறத ரகுராமன் இல்லை ஜார்ஜ் தான்னு நீ நிரூபிக்கணும். நிரூபிக்கலனா ஜார்ஜ் கையில் சாகாம எங்க கையால் செத்துருவேன். அவ்வளவுதான். வரட்டா? திமிங்கலத்தை தூண்டில் போட்டு பிடிக்கிற இந்த மச்ச பெருமாளுக்கு இப்படி ஒரு தூண்டில போட்டுட்டீங்களடா. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.